ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் சம் அது பார்த்தீங்கன்னா illustration 1 போட்டோம். இப்போ illustration 2 போடுவோம். இதில் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆனதை கண்டுபிடிக்கலாம். ஸோ கொஷின் உங்களுக்கு ஷார்ட்ஸ் மேலே கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அண்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 2019 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நான் இங்கே 2019 இயர் எண்டிங் டேட்டை போட்டுக்கிறேன். ஸோ கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் வந்து 1,50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 1,50,000 நான் இங்கே நோட் பண்ணிக்கிறேன். அண்ட் ட்ராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 30,000 அண்ட் தென் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நமக்கு வர ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1,80,000 வருது. இந்த 1,80,000 கூட அடிஷ்னல் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 25,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 25,000 நான் இங்கே போட்டுக்கிறேன். அண்ட் இது கூட இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம இப்போ மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் கிடைக்கும். ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,55,000 வரும். அண்ட் இதுதான் வந்து அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல். நெக்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல் போடுவோம். ஓப்பனிங் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 1,60,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மைனஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5 lakh வரும். 5 lakh வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் வரும். ஏன் அப்படின்னா இது வந்து ஹையராக இருக்குது. அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து ஹையர் டிஜிட்டு இல்லாமல் லோயர் டிஜிட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இது -5,000 வருது. ஸோ இது வந்து நமக்கு லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணி எழுதிப்போம். தட்ஸ் ஆல்.